வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நாம பார்க்க போகிறது குளிர்ந்த நீர், அதாவது கூலிங் வாட்டர் குடிப்பதால் இத்தனை ஆபத்துகளா? நிறைய ஆபத்து இருக்கு. இதிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு நுண்ணழுத்த தூண்டல் செய்தால் போதும். சரி, இப்போ அந்த கூலிங் வாட்டர் குடிக்கும்போது என்னென்ன ஆபத்துகள் தெரிஞ்சுக்கலாம் தானே? முதல் ஆபத்து, இரத்த நாளங்கள் சுருங்கும். இரத்த நாளங்கள் சுருங்குனா உடலுக்கு தேவையான ரத்தங்கள் சீராக போகாது, அழுத்தம் அதிகமாகும். ரத்தம் சீராக போகலன்னா ஒவ்வொரு உறுப்பும் சேதமடையும். வயது ஆக ஆக சேதம் அடைஞ்சிக்கிட்டே போகும். திடீர்னு எந்த காரணம் இல்லாமல் தலைவலி எடுக்கும். இதுக்கு காரணம் அந்த நரம்பு பாதிப்பு தாங்க. யாரெல்லாம் குளிர்ந்த தண்ணீர் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மைக்ரேன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நரம்பு பிரச்சனை உருவாகும். திடீர்னு பல்லு வலி எடுக்கும். பல் ஈறுகள் டேமேஜ் ஆகிடும். செரிமான மண்டலமே பாதிச்சிடும். செரிமான மண்டலம் பாதிப்புன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அந்த அமிலம் சுரக்கும். எதுக்கு? செரிமானத்துக்கு. அந்த அமிலத்தை சில்லுன்னு தண்ணி அந்த வயிற்றுக்குள்ள, அதாவது இரைப்பைக்குள்ள நம்ம போடும்போது அந்த அமிலம் டைல்யூட் ஆகிடும். அப்போ டைல்யூட் ஆகும்போது செரிமானம் ஏற்படுமா? ஏற்படாது. ஒரு நாளைக்கு பரவாயில்ல, தொடர்ந்து நம்ம இதை பழக்கத்துக்கு கொண்டு வரும்போது இந்த பழக்கத்தால் செரிமான கோளாறு ஏற்பட்டு 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 சீரான ஆற்றல் போகாது எந்த உறுப்புக்கும். தப்பு யாருக்கிட்ட? நம்மக்கிட்ட தான். அதே சமயத்தில் உடல் இந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு ஒன்று இருக்காங்க. அவங்கள எப்பவுமே சமநிலைப்படுத்துறதுக்கு இவங்க துடிச்சிட்டே இருப்பாங்க. யார்? உடல். அதை சமநிலைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது இந்த குளிர்ந்த நீர். அந்த தேங்கப்பட்ட கொழுப்புகள் விரைவாக கரையாது. அதனால் உடல் உறுப்புகள் பாதிக்கும். வயிற்று பக்கம் வரும், வயிற்று வலி இருக்கும், வயிற்று பிடிப்பு இருக்கும், வயிற்று பிடிச்சிக்கும், லேசாக பிடிச்சிக்கும். தொண்டையில் சளி கட்டிக்கும். அப்போ தொண்டையில் சளி கட்டிட்டு நிறைய தொந்தரவு தரும். இதனால் நுரையீரல் பாதிப்பு வந்துடும். சளி கட்டினால் நுரையீரல் பாதிப்பு வந்துடுச்சா? நாம் செஞ்சது ஒன்றே ஒன்று தான். என்னது? சில்லுன்னு தண்ணி குடித்தோம், குளிர்ந்த நீர் குடித்தோம். இத்தனை பாதிப்பு வருது. வேகஸ் நரம்புன்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த நரம்பு நிறைய உதவி செய்கிறாங்க. இந்த வேகஸ் நரம்பு நமக்கு அதிகமாக உதவி செய்கிறவங்க அவங்க பாதிச்சிருவாங்க. மூளையிலேருந்து வரும். அவங்க பாதிச்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதய துடிப்பு பாதிச்சிடும். அவ்வளோதாங்க. எனக்கு ப்ரெஷர் வித்தியாசமாக இருக்குது, பிபி வித்தியாசமாக இருக்குதுன்னா காரணம் வேகஸ் நரம்பு பாதிச்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? அந்த குளிர்ந்த நீர் குடித்தது தான் காரணம். சுவாச மண்டலமே பாதிக்கும். இதனால் உடல் உறுப்புகள் விரைவில் பாதிப்படைஞ்சு உடல் ஆரோக்கியம் கெடும் நிலைக்கு வந்துடுவோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அந்த தண்ணி குடிக்காமல் இருந்தாலே போதும். ஆனால் பழகிடுச்சு, பழக்கத்துக்கு வந்துச்சு. பழக்கமானால் பழக்கம் வழக்கத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. பழகி போச்சு. அந்த குளிர்ந்த நீர் குடித்தா மட்டும்தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் என்ற பழக்கம் நம்ம உருவாக்கிட்டோம். எந்த தண்ணி குடித்தாலும் உடம்பு ஏற்றுக்காது. அந்த நிலை உருவாக்கிட்டோம் நம்ம. அப்போது குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்க்கணும். அப்போ தவிர்க்க முடியுமா? இந்த பழக்கத்தை விட்டுடலான்னு நினைப்போம். நம்ம ஒரு ஆசை இருக்கும். சரி, இவ்வளோ சொல்கிறாங்களே நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசைப்பட்டாலும் கூட இந்த மனக்கட்டுப்பாடு இழந்துடும். பழகி போச்சு. மீண்டும் மீண்டும் அந்த தண்ணி பார்க்கும்போது குடிக்கிற எண்ணம் வந்துடும். அந்த மனப்பக்குவம் மாறாது. இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு தான் இந்த ஒரே ஒரு நுண்ணழுத்த சிகிச்சை நம்ம செஞ்சால் போதும். படத்தில் 2 புள்ளி காட்டியிருக்கும் பாருங்க. அது எந்த இடம் இருக்குன்றது கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் காட்டுற இடம் உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கும். அந்த நுண்ணழுத்த சிகிச்சை செய்வோமா? இப்போ இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, அதுக்கடுத்து அப்படியே மேடு வருது, அதுக்கடுத்து ஒரு பள்ளம் இருக்குது, அதுக்கடுத்து மேடு இருக்குது, அதுக்கடுத்து ஒரு பள்ளம் இருக்குது. அப்போ இந்த பள்ளத்துக்கும் இந்த பள்ளத்துக்கும் 2 பள்ளம் தான். 2 விரலை வச்சு லேசாக ஒரு அழுத்தம், அந்த அழுத்தினாலே போதும். லேசாக தொட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த பக்கமும் தொட்டுக்க வேண்டியதான்.
படத்தில் பாருங்க, படத்தில் பாருங்க, அந்த புள்ளி சரியாக இருக்கும். வச்சுட்டோமா, மெதுவாக அந்த 2 விரல், அதாவது பெருவிரல் சுட்டு விரல், பெருவிரல் சுட்டு விரல் 2 காதையும் தொட்டுட்டு அப்படியே தொட்டு இருந்தாலே போதும். நீங்கள் அழுத்த வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மெதுவாக இதமாக தொட்டுட்டு இருந்தாலே போதும். 1 நிமிடம் தொட்டுட்டு இருக்கணும். அப்படியே விட்ட வேண்டியதான். இது காலையில் ஒரு முறை. அதே மாதிரி மாலையில் ஒரு முறை அதே 2 புள்ளிகளை தொட்டு 1 நிமிடம் தொட்டு பிடிக்க வேண்டியதான். ஒரு 15 நாள் செய்யணும், விடாமல் செய்யணும். 30 முறை தான் செய்யணும். இந்த ஆசை நம்ம விட்டு விலகும். இந்த பழக்கம் நம்ம விட்டு விலகும். குளிர்ந்த நீர் குடிக்கும் எண்ணம் இருக்காது. அந்த குளிர்ந்த நீரை குடிக்கும் மனப்பக்குவத்தை நிறுத்தும் மனப்பக்குவம் நம்மிடையே வரும். நம்ம செஞ்சது இந்த பயிற்சி மட்டும்தான். ஆனால் குடிக்கும் எண்ணத்தை நிறுத்தும். எந்த நோயும் நம்மிடையே வருவதை தவிர்க்கலாம். வந்த நோய் நம்மை விட்டு விலகும். ஈஸியாக இருக்கு. இதனை செய்வோம். சொல்லப்பட்ட அனைத்து நோயிலிருந்து மீண்டு வருவோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.